பனியில் நிறைய பேருக்கு சளி பிடிச்சிட்டு மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறவங்களுக்கு இந்த மீன் சமைச்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளியெல்லாம் மொத்தமாக கரைச்சி வெளியேற்றும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் புரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்படி என்ன மீனுன்னு கேட்குறீங்களா? இதுதான் காரப்பொடி மீன். காரப்பொடி மீன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் தான் இருக்கும். ரொம்ப சதை பகுதி அதிகமாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இதோட விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதை வறுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட முழு ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும். 1/2 கிலோ அளவுக்கு கார மீனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இதை நம்ம தண்ணியில் நல்லா ஊற போட்டு நாரெல்லாம் இல்லாமல் கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு புளிப்பு கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கரெக்டான அளவுக்கு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு மீன் குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி விட்டு நாரெல்லாம் வெளியே எடுத்தாச்சு. இப்போ நல்ல பழுத்த தக்காளியாக 3 தக்காளி எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு நல்லா கையால் மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பழமாக இருக்கணும். கையால் நல்லா மசிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி உடச்சி விட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 20 பல்லு அளவுக்கு பூண்டு, நல்லா சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் 20 பல்லு சேர்த்துக்கோங்க. பெரிய பல்லாக இருந்தால் 10 பல்லு. ஆனால் பெருசாகவே சேர்க்காம நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே தேவையான மசாலா பொடிகளையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு மசாலா வந்து சேர்த்து தான் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் நான் இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா கேளுங்க, ரெசிபியை வந்து நான் வரக்கூடிய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மசாலா இல்லாமல் அப்படியும் செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கையால் நல்லா இந்த மசாலாவை எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கைமணம் கையில் செய்கிறதுல தனி ருசின்னு சொல்லுவாங்க. அது கையிலேருந்து வரக்கூடியதானலாம் தெரியல. ஆனால் நம்ம கையை யூஸ் பண்ணி பண்ணும்போது கரெக்டாக மசிச்சிருக்கோமா, அது எந்த அளவுக்கு பண்ணுறோம் அதெல்லாம் நமக்கு நல்லாவே ஃபீல் பண்ணி செய்ய முடியும். ஸோ எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு மசாலா ஒன்றோட ஒன்று கலந்து வரதுனால டேஸ்ட் நல்லா கூடுதலாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கையாலே நல்லா மசிச்சு கலந்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் ரெண்டுத்தையும் எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா போட்டு பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சு வந்ததும் மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நிறைய பேர் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குவாங்க. ஆனால் உப்பு சேர்த்து வதக்கிறத விட இன்னும் குயிக்காகவே வதங்கி வரதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கி பாருங்க. நல்லா குயிக்காக வதங்கி வரும். இது ஒரு குட்டி டிப்பு தான், தேவைப்பட்டா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் பொடி சேர்த்துட்டு இதை வந்து இந்த எண்ணெயோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால குழம்போட கலர் வந்து பார்க்க நல்லா செவன் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இல்லை பார்க்குறதுக்கு, கலர் பொடி ஏதாவது சேர்க்கணுமான்னு கேட்குறீங்க. கலர் பொடியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்தாலே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. அண்ட் மிளகாய் பொடி நல்ல சிவப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நல்லா செவன் மிளகாய் பொடி வரதுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் மிளகாய் பொடி அரைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி அரைக்கும் போது அந்த மிளகாயினுடைய காம்புகளை நீக்கிட்டு அதுக்கப்புறமா காய வச்சு அரைங்க. அப்படி அரைக்கும் போது ரொம்ப நாளைக்கு கெட்டும் போகாது, நல்லா சிவப்பாகவே இருக்கும். ரெடி பண்ணி வச்ச குழம்பு கரைசலை ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தலபலன்னு கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதிச்சு குழம்பு சரியான பக்குவத்துக்கு வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு. மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து மீன் குழம்பு வைக்கும் போது அதோட டேஸ்ட்டே தனி தான். ஸோ மாங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த மீன், காரப்பொடி மீனை 1/2 கிலோ அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த மீனில் பெருசாக சதைப்பகுதியெல்லாம் அதிகமாக இருக்காதுங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் முக்கியமாக உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. சைஸ் தான் வந்து குட்டியாக இருக்குது. ஆனால் வந்து இதோட பலன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் எப்போதுமே கிடைக்காது. கிடைக்கிறப்பெல்லாம் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. மீனெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு அந்த குழம்புல மூழ்கி இருக்கிற மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் மிதமான தீயில வச்சு நல்லா வேகட்டும். 3 நிமிஷத்துக்கு மேலே வேக விடாதீங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா சூப்பராக தயாராகிருக்கு. மீனெல்லாம் நல்லா வெந்துடுச்சு.
கடைசியாக இது கூட கொஞ்சமாக வெல்லம் அல்லது கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. ஏன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, குழம்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா கடைசியாக இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நான் பெரும்பாலும் மீன் குழம்பு இப்படி தான் வைப்பேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் குட்டியாக இருக்கேன்னு இந்த மீனை வாங்காமல் விட்டுறாதீங்க. கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த் பெனிஃபிட்ஸை அனுபவிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.